வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தற்காலிக ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியம் 10,000 உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு. போராடுபவர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் பொன் மாணிக்கவரிடம் ஒப்படைக்கப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. மேகதாது அணை தொடர்பாக பிரதமருக்கு முதலமைச்சர் பழனிசாமி அவசர கடிதம். கர்நாடக அரசின் திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல். கொடநாடு விவகாரம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. ஜெயலலிதாவின் பங்களாவுக்குள் டிராபிக் ராமசாமி நுழைய முயன்றதால் பரபரப்பு. அனைத்து நிறுவனங்களையும் ஆக்கிரமிக்க முயலும் RSS. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டு. தற்காலிக ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியத்தை 7,500 ரூபாயிலிருந்து 10,000 உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் போராடும் ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் தற்காலிக ஆசிரியர்கள் பணியை தொடங்குவார்கள் என்றும் பள்ளிக் கல்வித்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 4 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்களின் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு தீவிர ஆலோசனை செய்து வருகிறது. இந்த நிலையில் தற்காலிக ஆசிரியர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என அரசு அறிவிப்பு செய்திருந்தது. தற்போது இந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கான தொகுப்பூதியத்தை 7,500 10,000 ரூபாயாக உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பாவிட்டால் தற்காலிக ஆசிரியர்கள் பணியை தொடங்குவார்கள் என்றும் ஆசிரியர்களின் போராட்டத்தால் மாணவர்களின் கல்வி பாதிப்பை தடுப்பதற்கு அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் நாளைக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 4 நாட்களாக நடைபெற்று வரும் போராட்டத்தை கண்டித்து மாணவர்களும் பல ஊர்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மீண்டும் அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என மாலை முரசுக்கு தொலைபேசி மூலம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாயவன் தெரிவித்துள்ளார். இத்தகைய போக்கை தமிழக அரசு கைவிட்டு எங்களை அழைத்து பேசி பிரச்சனையை தீர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். எங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயில வச்சுட்டு ஆசிரியர் பள்ளிக்கு வரணும்னு எதிர்பார்க்கறதுக்கு எப்படி சரியா இருக்க முடியும்? 28ஆம் தேதி வரைக்கும் எங்க போராட்டம் இருக்கும். நாளைக்கு எங்க போராட்டம் கிடையாது. நாளைக்கு பள்ளிகளுக்கு சென்று நாங்க கொடியெல்லாம் ஏற்றுவோம், சுதந்திர கொடியெல்லாம் நாங்க ஏற்றுவோம். 28ஆம் தேதி மதுரை கோர்ட்டுக்கு நாங்க போவோம். மதுரை கோர்ட்டு எங்க கோரிக்கை சம்பந்தமாக என்ன சொல்லுகிறதோ அதை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கையை 28ஆம் தேதி மாலையே முடிவு பண்ணி அறிவிப்போம். அப்ப இதோட 28ஆம் தேதி ஒரு நாள் எங்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் மறியலும் 28ஆம் தேதி நடக்கும். 28ஆம் தேதி மாலை உயர்மட்ட குழு கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாங்க முடிவெடுப்போம். ஆகவே அரசு செய்யக்கூடிய ஆசிரியரை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய போக்கை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். 7,500 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பதிலி ஆசிரியர்களுக்கு 10,000 கொடுத்திருக்கிறது நல்லதுதான். நாங்க அதான் வரவேற்கிறோம். எங்க கோரிக்கையும் அதுதான். தொகுப்பூதியத்தில் வேலை செய்வதற்கு காலமுறை ஊதியம் கொடுக்கணும்னு கேட்கிறோம். இன்னைக்கு ஏராளமான பணியிடங்கள் பள்ளிகளில் காலியாக இருக்கு. அந்த பணியிடங்களில் இவர்களை நிரந்தரமாக பணியமர்த்த வேண்டுகிறோம். சிலை கடத்தல் வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் ஒப்படைக்கப்படும் என தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பிரிவு காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் ஓய்வு பெறும் நிலையில் உயர்நீதிமன்றத்தால் அவரது பதவி நீட்டிக்கப்பட்டது. இதனையடுத்து சிலை கடத்தல் தடுப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக அவர் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் அலுவலகம் ஒதுக்கப்படவில்லை என்றும் அரசு போதிய ஒத்துழைப்பு வழங்கவில்லை எனவும் நீதிமன்றத்தில் பொன் மாணிக்கவேல் புகார் தெரிவித்தார். இதனையடுத்து தமிழக அரசை கடுமையாக எச்சரித்த உச்சநீதிமன்றம் நெருக்கடி நிலையை அமல்படுத்தப்படும் சூழல் ஏற்படும் என தெரிவித்தது. எனவே பொன் மாணிக்கவேலுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இந்த நிலையில் சிறை கடத்தல் வழக்கு ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு அதிகாரி பொன் மாணிக்கவேலிடம் 1 வாரத்திற்குள் ஒப்படைக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதியளித்துள்ளது. மேலும் புகைப்படம் எடுக்க கோவில்கள் சுற்றுலா தலம் அல்ல என்றும் இதனை தடை விதிக்க வேண்டியது அவசியம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த திட்ட அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவசர கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்த விரிவான திட்ட அறிக்கையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் திட்ட அறிக்கையை நிராகரிக்க மத்திய நீர்வள ஆணையத்திற்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகாவின் திட்ட அறிக்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணைக்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க அனுமதி வழங்க தமிழக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது என்றும் அந்த திட்டத்தை செயல்படுத்தினால் லட்சக்கணக்கான காவிரி பாசன விவசாயிகள் பாதிக்கப்படுவர் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். அதனால் கர்நாடக அரசு அனுப்பிய வரைவு அறிக்கையை திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் காவிரி தொடர்புடைய மாநிலங்களின் அனுமதியின்றி அணை தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொடநாடு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கொடநாடு பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடி தொடர்பு உள்ளதாக பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் தெரிவித்திருந்தார். இதையடுத்து டெல்லியில் கைது செய்யப்பட்டுள்ள சயான் மற்றும் மனோஜ் இருவரும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதனிடையே சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த மேத்யூ சாமுவேல் தன்னிடம் உரிய ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்தார். ஆனால் முதலமைச்சர் குறித்து ஆதாரமின்றி பேசவும் ஆவணங்களை வெளியிடக்கூடாது என்றும் மேத்யூ சாமுவேல் உள்ளிட்ட 7 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. கொடநாடு எஸ்டேட்டில் நுழைய சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமிக்கு கண்காணிப்பாளர்கள் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உதகையில் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டிற்கு கொலை கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி வந்துள்ளார். அவரை உள்ளே செல்ல எஸ்டேட் கண்காணிப்பாளர்கள் அனுமதி மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொடநாடு எஸ்டேட்டில் பல்வேறு துள்ளுமுள்ளுகள் நடந்துள்ளதாகவும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சிக்கிக் கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்தார். நிச்சயமா சொல்றேன், இங்க பல தில்லுமுள்ளு நல்லா தெரியுது அரசாங்கத்துல. இதெல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க. ஒரு கொலை பண்ண வரத்துல எப்படி நடந்ததுன்னு தெரியாதுன்னு சொன்னாங்க. எல்லா பொண்ணு ரெக்கார்ட்லாம் இருக்கு, சில ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. அதை வச்சு நான் பண்ண போறேன், விட மாட்டேன். இதில் சம்மந்தப்பட்ட யாரா இருந்தாலும் அது நரேந்திர மோடி அந்த சரி, அதை மாற்ற வேண்டிய நிலைமை வரும். நான் விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி இதுக்கு இன்சுரேட் பண்ணுவேன். இப்போ இங்கே நடந்து பார்த்துருப்பீங்க, மேட்ரா மாதிரி வர்றாங்க. எதுவுமே சொல்ல எதுக்கு இங்கே இவ்வளோ இருந்த ஸ்டேட்டு யார் சொத்து இதெல்லாம் எங்கேருந்து வந்தது இவங்களுக்கு? நான் டீட்டெயில் கேட்க போகிறப்போ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற உதகை நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி சயான் மனோஜ் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் காவலாளியை கொன்று ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட தொடர்பான வழக்கு உதகை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கில் ஜாமீனில் இருக்கும் மனோஜ், சயன் ஆகியோர் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக புகார்களை கூறி வருவதால் அவர்களின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த உதகை நீதிமன்றம் சயான், மனோஜ் ஆகியோர் ஜனவரி 29ஆம் நாள் நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி மனோஜ், சயான் ஆகியோர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் முறையீடு செய்யப்பட்டது. முறையீட்டை கேட்ட நீதிபதி மனு தாக்கல் செய்தால் திங்கட்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என தெரிவித்தார். கொடநாடு விவகாரத்தில் அரசு பாரபட்சம் பார்க்காமல் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தவறு செய்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். இந்த கொடநாடு சம்பந்தமாக இதில் பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடத்த வேண்டும். விசாரணை நடத்தி அதில் யாராவது தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது எங்களுடைய நிலைப்பாடு. குடியரசு தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ள தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசா இந்தியா வந்துள்ளார். ஜோகன்ஸ்பர்க் நகரில் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சென்ற பிரதமர் மோடி குடியரசு தின விழாவில் பங்கேற்க தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நிலையில் சிரில் ரமபோசா இன்று டெல்லி வந்து சேர்ந்தார். அவருக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் மோடி, ரமபோசா இடையிலான இருதரப்பு என எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தலைவர்களும் இந்தியா தென்னாப்பிரிக்க வர்த்தக மன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அரசியல் சாசன நெறிமுறைகள் காற்றெங்கும் வியாபிக்கட்டும் என்று தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குடியரசு தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜனநாயகத்தின் சாராம்சத்தை இந்நாள் நினைவுபடுத்துவதாகவும்
மக்கள்தான் தேசத்தின் எஜமானர்கள் என்பதை இதன் பொருள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேச வளத்தை செம்மையாக பயன்படுத்தவும் தொழில்நுட்பத்தை நாட்டின் மேம்பாட்டுக்காக உபயோகப்படுத்தவும் ஜனநாயக நெறிமுறைக்கு ஏற்ப அயராது பாடுபடுவோம் என்றும் ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன நெறிமுறைகள் காற்றெங்கும் வியாபிக்க வேண்டும் என்றும் இதையே சுவாசமாக கொண்டு உத்வேகத்துடன் செயல்படுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் 69வது குடியரசு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சியின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் அனுப்பிய செய்திக்குறிப்பில், இந்தியாவில் பல மொழி, பல கலாச்சாரம், பல வண்ணம் என அனைத்து பல வகையில் இருந்தாலும் இந்தியர் எனும் ஒரு சொல்லில் அனைவரும் பிணைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். வேற்றுமைகளில் ஒற்றுமை என்பதே இந்தியாவின் சிறப்பு என்றும், ஜாதி, மத, மொழி, மாநில எல்லைகளை கடந்து மதசார்பற்ற நாடாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அனுப்பியிருக்கும் வாழ்த்துச் செய்தியில், குடியரசு தினத்தில் உண்மையான ஜனநாயகம் மலரட்டும் என்றும் மக்கள் விரும்பும் மக்களாட்சி அமையட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்கள் துன்பங்கள் ஏதுமின்றி மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அனுப்பியிருக்கும் அறிக்கையில், இந்தியாவில் வேறுபட்ட கலாச்சாரங்கள் இருப்பினும் உணர்வாலும் அரசியல் அமைப்பாலும் ஒன்றிணைந்த இதயங்களாய் நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் சரத்குமார் அனுப்பியிருக்கும் அறிக்கையில், இந்தியாவின் பெருமை மிகு மாண்பும் வரலாறும் தாங்கி நிற்கும் ஒருமைப்பாட்டையும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் அடித்தள ஆணிவேரையும் எவராலும் அசைக்க முடியாது என்றும், எழுச்சிமுகு இந்தியாவில் சகோதரத்துவம், சமத்துவம், சகிப்புத்தன்மை என்ற கோட்பாடுகளை மனதில் தாங்கி சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை 69வது குடியரசு தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ள நிலையில், தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம் போன்ற பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் பாதுகாப்பு காரணங்களுக்காக போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதைத் தொடர்ந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பொதுமக்களின் உடைமைகளை பலத்த சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரங்கபாண்டி தரும் தகவல்களை இப்போது பார்ப்போம். நாட்டின் 70வது குடியரசு தினம் நாளை நாடெங்கும் கொண்டாட இருக்கிறது. அதையொட்டி சென்னை முழுவதும் ஆங்காங்கே போலீசார் பொதுமக்களிடம் சோதனை ஈடுபட்டுள்ளனர். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களான பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம் மற்றும் விமான நிலையம் போன்றவற்றில் போலீசார் பலத்த சோதனை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று சென்ட்ரல் ரயில் நிலையத்திலும் ரயில் நிலையத்துக்குள்ளே வரும் மற்றும் வெளியே செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரிடமும் பலத்த சோதனை செய்யப்படுகிறது. அவருடைய உடைமைகளை சரியான முறையில் பரிசோதித்து, மின்னணு இயந்திரங்கள் மூலம் சரியான முறையில் பரிசோதித்து பரிசோதித்த பின்னரே பொதுமக்கள் ரயில்வே நிலையத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் ரங்கபாண்டி. டெல்லியில் நாளை நடைபெறும் இந்திய குடியரசு தினத்தின் ஆண் படையினரின் கம்பீர அணிவகுப்புக்கு வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண் ஒருவர் தலைமை தாங்குகிறார். என்சிசியில் பயிற்சி பெற்று சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த லெப்டினன்ட் பாவனா கஸ்தூரி. 2015ஆம் ஆண்டு அக்டோபரில் ராணுவ பயிற்சி முடித்தவர் இந்திய வரலாற்றிலேயே அனைவரும் ஆண்களாலான அணிவகுப்பு படைக்கு முதல் பெண்ணாக தலைமை தாங்குகிறார். வரலாற்றில் இடம்பெறுவதை எண்ணி பூரிப்புடன் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் பல துறைகளில் சாதித்து வருவதாகவும், இன்னும் அந்த அளப்பரிய சேவை அனைத்து துறைகளிலும் தொடரும் என பெருமிதம் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து நிறுவனங்களையும் கட்டுப்படுத்த RSS விரும்புவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரத்தில் பல துறை வல்லுநர்களை பங்கேற்ற கலந்துரையாடலில் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் தாய் அமைப்பான RSS நாட்டின் அனைத்து நிறுவனங்களையும் கட்டுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்தார். நீதித்துறை, கல்வித்துறையிலும் கூட அதன் தலையீடு உள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்தார். இந்திய நாடு அதன் 120 கோடி மக்களால் வழிநடத்தப்பட வேண்டும் ஒழிய ஒரு பிரிவு ஆட்களாலோ ஒரு கொள்கை உடையவர்களாலோ அல்ல என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நிறுவனங்களின் சுதந்திரம், அதிகார பரவலாக்கம் ஆகியவற்றை காங்கிரஸ் கட்சி மதிப்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தி குற்றம் செய்த ஒருவரின் மனைவியாகவே பார்க்கப்படுவார் என பீகார் மாநில துணை முதலமைச்சர் சுஷீல் குமார் மோடி விமர்சனம் செய்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில கிழக்கு பகுதியின் பொதுச் செயலராக பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் கட்சி நியமித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அமைத்துள்ள மாயாவதியின் பகுஜன் சமாஜ், அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சிகளை மிரட்டும் வகையிலே பிரியங்கா காந்திக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷீல் குமார் மோடி தெரிவித்துள்ளார். மேலும் நில அபகரிப்பு முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள ராபர்ட் வத்ராவின் மனைவியாகவே பிரியங்கா காந்தி மக்களால் பார்க்கப்படுவார் என அவர் விமர்சனம் செய்துள்ளார். தமிழகத்தில் 12 மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டிஜிபி வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து உதவி ஆணையர் ராமசாமி விழுப்புரம் ஆயுதப்படை டிஎஸ்பியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழ்ப்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக ஜூலியஸ் கிறிஸ்டோபர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், ஜெயகரன் சாமுவேல் திருவல்லிக்கேணி போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக நியமித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாறு போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக ஆர் ஹிட்லர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என்றும், ஸ்ரீதர் மயிலாப்பூர் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆணையராக நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை போக்குவரத்து திட்டமிடல் உதவி ஆணையராக ஜீவன் ஜேக்கப் ஜான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை புதுப்பேட்டை ஆயுதப்படை உதவி ஆணையராக கணேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 12 மாவட்ட துணை கண்காணிப்பாளர் உதவி ஆணையர்களை இடமாற்றம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளதாக டிஜிபி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 30ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினம் சென்னை மாநகராட்சி சார்பில் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய கார்த்திகேயன், தேர்தல் வாக்குப்பதிவு முறைகளில் பல்வேறு நவீன மாற்றங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். வாக்களிப்பது ஜனநாயக கடமை என்றும், இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவே வாக்காளர் தினம் கொண்டாடப்படுகிறது என அவர் குறிப்பிட்டார். சிறப்பான முறையிலே இந்த வாக்காளர் சேர்க்கும் பணி மிக நேர்த்தியான முறையிலே செய்யப்பட்டு அது முடிவுறும் தருவாயிலே உள்ளது. அதன் தொடர்ச்சியாக நம்முடைய இந்த நேஷனல் ஓட்டர்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நம்முடைய சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 16 தொகுதியிலும் இதற்கான முழு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சியை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துள்ளது. இதை மேலும் விரிவுபடுத்தி வர இருக்கின்ற தேர்தலிலே அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையிலே என்னென்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அதை அனைத்தும் நம்முடைய மாநகராட்சி நிர்வாகம் செய்யும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இதனைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு கையேட்டை மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனவரி 30ஆம் தேதிக்குள் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றார். விவிபேட் எனப்படும் யாருக்கு வாக்களித்தோம் என்ற ஒப்புகை சீட்டு முறை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் என சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார். நம்ம அனைவரும் வாக்காளர் அனைவருமே நம்ம டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். அந்த எண்ணத்தோடு நோ வோட்டர் ஷுட் பி லெஃப்ட் பிஹைண்ட். ஒரு வாக்காளர் கூட அவங்க ஒரு தகுதி இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல அவங்களோட பேரை சேர்க்கணும். அதுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, கடந்த 4-5 மாதமாக நாங்கள் நிறைய முயற்சியெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அதுக்கு ஜனவரி 31ஆம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். இந்த வருஷத்தில் ஆல் ஓவர் இந்தியா விவிபேட் எலெக்ஷன் ப்ராசஸில் இவிஎம் கூட யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விவிபேட்டுக்காக இந்த ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் அதுக்காக நாங்கள் நிறைய விழிப்புணர்ச்சி முகாம் எல்லாம் நடத்த போகிறோம். ஸோ அது மக்களுக்கு நம்ம வாக்காளர்களுக்கு ஒரு தெரியும், ஒரு ஓட் போட்டால் அது எந்த கேண்டிடேட்டுக்கு உண்மையில் போயிருக்கே அதெல்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது ஒரு விவிபேட் இந்த வருஷம் எலெக்ஷனில் நமக்கு ஒரு முக்கிய பங்குவாக இருக்கும். அரசுக்கு எதிராக அறவழியில் போராடும் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அச்சுறுத்துவதுடன் வேலை பாதிக்கும் என மிரட்டும் வகையில் அரசு செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய ஜாக்டோஜியோ அமைப்பினர் இந்த அரசாங்கத்திற்கு எதிராக அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி அறப்போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் தொடர்ந்து அவர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே அவர்களுடைய வேலையை பாதிக்கக்கூடிய அளவிற்கு மிரட்டல்கள் விடப்படுகிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஜனநாயகத்திலே போராட்டம், அறப்போராட்டம் என்பது ஒரு அங்கம். அதை கூட அனுமதிக்காத ஒரு போக்கு என்பது சர்வாதிகாரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் காட்டுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகள் ஒன்றிணைந்து போட்டியிட்டால் மட்டுமே தமிழக உரிமைகளை காக்க முடியும் என அமமுக கொள்கை பரப்பு செயலர் தங்க தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் நினைவு பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை தெரிவித்தார். நாங்க இப்ப தரிச்சு நிக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணிக்கு மாநில கட்சிகள் வந்தா நல்லதுன்றது எங்க துணை பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு.
மாநில கட்சிகள் சேர்ந்து நாடாளுமன்றத்துல 40 ஜெயிச்சாச்சா முல்லை பெரியார் அணையிலிருந்து மேகதாது அணை வரைக்கும் காவிரி மேலாண்மை வரைக்கும் நம்ம பாதுகாக்க முடியும். தஞ்சை டெல்டாவில் எண்ணெய் கிணறு தோண்டாம இருக்க முடியும். நீட் தேர்வை கண்ட்ரோல் பண்ண முடியும். மத்திய அரசு தேசிய கட்சிகளோட சேர்ந்து போட்டி போட்டிகளாக நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைக்கு நம்ம போராட முடியாது. மாநில கட்சிகள் ஒன்று சேர்ந்து எலெக்ஷன் சந்திப்போம்ன்றது எங்களுடைய நிலைப்பாடு. கூட்டணி வந்தா நல்லது, இல்லாட்டி அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் தனிச்சு இந்த தேர்தல். முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வர முடியாத அளவுக்கு ஊழல் தலைவிரித்தாடுகிறது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு சென்னை மூலக்கொத்தளம் இடுகாட்டில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அவர் அனைத்து மொழிகளையும் மதிப்போம், அன்னை தமிழை காப்போம் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு என கூறினார். தமிழ்மண் பெரியார், அம்பேத்கர் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளால் உந்தப்பட்டிருக்கிறது. எனவே சனாதன சக்திகளுக்கு இங்கு இடமில்லை என திருமாவளவன் தெரிவித்தார். ஜெயலலிதா முதல்வராக இருந்த காலத்தில் முதலீட்டாளர்கள் மாநாடுகள் நடத்தியதை அறிவோம் என்றும் அப்போதும் இது போன்ற ஒரு பரபரப்பு உருவானது. ஆனால் அது நடைமுறையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது என திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழ் பாதுகாப்பு இயக்கம் ஒன்றை உருவாக்கி மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தின் கலாச்சாரத்தையும் தமிழ் மக்களுக்குரிய மாநில உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு மாபெரும் இயக்கத்தை முன்னெடுத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள். அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அன்னை தமிழை காக்கும் அறப்போரில் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்போம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் இதே போன்ற மாநாடு நடைபெற்றதை நாம் அறிவோம். அப்போதும் இதே போன்ற ஒரு பரப்பப்பட்டது, உருவானது. ஆனால் அது நடைமுறையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க நேர்ந்தது என்பதை நாம் அறிவோம். திருவையாறு தியாகராஜ ஆராதனையின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை விழாவில் ஏராளமான இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான திருவையாறு தியாகராஜர் முக்தி அடைந்த தினத்தையொட்டி ஆண்டுதோறும் தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் தியாகராஜ ஆராதனை வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 172வது தியாகராஜ ஆராதனை விழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பஞ்சரத்ன கீர்த்தனை பாடும் நிகழ்வு வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது. இதில் பிரபல கர்நாடக இசை கலைஞர்கள் சுதா ரகுநாதன், மகதி, சோபனா, OS அருண் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் கலந்து கொண்டனர். பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியை ஏராளமான இசை ரசிகர்கள் கண்டு ரசித்தனர். தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை மத்திய அரசு இயற்ற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அவர் இதை தெரிவித்தார். துறைதான் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அரசாங்கமே பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து தனியார்மயமாகிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்திலே இந்த இடஒதுக்கீடு கொள்கையை, வேலை அளிக்கிற இடஒதுக்கீடு கொள்கையை அரசு துறைக்கு மட்டுமில்லாமல் தனியார் துறைக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்கிற சட்ட திருத்தத்தை நாங்கள் முன்மொழிந்தோம். மோடி அரசு அதை நிராகரித்து விட்டது. இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த இடஒதுக்கீடு கொள்கை உண்மையிலேயே பயனளிக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் அது தனியார் துறைக்கு விரிவுபடுத்துவதன் மூலமாகத்தான் முடியும் என்கிற காரணத்தினாலே கடைசியாக நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்திலே இதை தனியார் துறைக்கு, தனியார் தொழில் நிறுவனங்களுக்கு விஸ்தரிக்குவதற்கான சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அடுத்து வரும் ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் மதுரை சிறந்து விளங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மதுரையில் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனையை அமைச்சர் விஜயபாஸ்கர் இன்று திறந்து வைத்தார். பின்னர் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டவுடன் முதலில் புறநோயாளிகள் வார்டும், பின்பு அடுத்தடுத்து வார்டுகள் செயல்பட தொடங்கும் என்றார்.
இந்த மருத்துவமனையில் தென் தமிழக மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை பெற முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இன்னும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் மருத்துவத் துறையில் மதுரை சிறந்து விளங்கும் என்றும் தெரிவித்தார். 50 கோடி ரூபாயில மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மிக சிறப்பாக இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டோட ரொம்ப குவாலிட்டியா உருவாக்கக்கூடிய மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 320 படுக்கைகளோடு உருவாக்கி இருக்கிறது மதுரையில். அது மதுரைக்கு கூடுதல் சிறப்பு. அந்த மருத்துவமனையும் மாண்புமிகு பாரத பிரதமர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மத்திய அமைச்சர்களும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அதை நம்ம திறந்து வைக்கின்றோம். மொத்தம் 450 கோடிக்கு தஞ்சாவூர் 150 கோடி, மதுரை 150 கோடி, திருநெல்வேலி 150 கோடி, மொத்தம் 450 கோடிக்கு கட்டி முடிக்கப்பட்ட பணிகளை மாண்புமிகு பாரத பிரதமர்களும் முதலமைச்சர்களும் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். தாம்பரம் அருகே நகைச்சுட்டு மோசடியில் ஈடுபட்ட நாதல்லா நகைக்கடைக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் அடுத்த கடப்பேரியில் நாதல்லா நகைக்கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடையில் நகைச்சுட்டு போட்ட வாடிக்கையாளர்களுக்கு நகை தராமல் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த கடைக்கு சீல் வைத்தனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.